ரொம்ப லாங்கா அடிக்கிற கிஸ்ஸா இருக்கக்கூடாது. ஆக்சுவலா லவ் மீறி லஸ்ட்ங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக கேட்குறீங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு வேலை. ஸோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த வேலைக்கு இந்த கதைக்கு இது நியாயமானதாக தேவைப்பட்டுச்சு, அதுக்காக அதை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அவரு வந்துட்டு ராஜாவா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் ஆனா ஜி அவங்க அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி, நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. இந்த மாதிரி என்னை தடுத்து நிறுத்துங்க. எனக்கு தெரியலையே, அழிச்சிருங்க ஜி. பார்த்தா கிறிஸ்டியானிட்டியை தெரியுது. மாதிரி சிலுவை எடுத்து வெளியே போட்டு தெரியுது. அப்படி பார்த்ததே இல்லை. அது ஆக்சுவலா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது சார். நான் வந்து அந்த ஃபிளையர்ஸ் டான்ஸ் கம்பெனிங்கிறது நான் டான்ஸ் கத்துக்கிட்ட இடம். அங்க வந்துட்டு நிறைய ஆங்கிலோ இந்தியன்ஸ் என் கூட இருந்தாங்க. என் டீச்சர் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் சால்சா கத்துக்கிட்டது ஒரு ஆங்கிலோ இந்தியன் டீச்சர். ஸோ ஒரு மியூசிக்கலா இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிங்கிறது நல்லா வரும் அப்படிங்கிற தாட்டு தான். பிளஸ் சால்சாங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில ஆடுற டான்ஸ். நம்ம அதை அதனால அப்படி வச்சுக்கிட்டோம். சரி, ஒரே ஃபேமிலியில இருக்கட்டும், எல்லாருமே ஒரே இதுல இருந்தா பெட்டரா இருக்கும். அவங்க மட்டும் கிறிஸ்டியன், இவங்க மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஐடியா கிடையாது. அது ஒரு கலரா காட்டுறதுக்காக மட்டுமே தான். இனிமேட்டு வர படங்கள்ல ஹிந்துஸோட நேமும் கண்டிப்பா இருக்கும். எனக்கு அது மட்டும் கவலை இல்லை. அது கூட கிறிஸ்டியன் வச்சிருக்கீங்க, ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வச்சிருக்கீங்க. சார் நீங்க உண்ட மயக்கத்துல இருக்கீங்க. நீங்க உண்ட மயக்கத்துல இருக்கீங்க, எனக்கு தெரியும் சார். இந்த படத்துல ப்ராப்பரா காமிச்சதே ஹீரோ ஹீரோனோட கிஸ் தான். எனக்கு புரியலையே. அது இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் இருக்கு சார். நம்ம அப்படியே அடையார்ல ஆபீஸ் இருக்கு, மீட் பண்ண வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு நேரம் போச்சோ அதை போட்டு வேணா காட்டுறேன் சார். ஒரே டேக் தான் சார். இல்ல சார், அவங்க ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க இந்த கதையில. சோ அதுக்கு அது ரொம்ப லாங்கா அடிக்கிற கிஸ்ஸா இருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா ரெண்டு பேருமே காதலை வெளிப்படுத்துறாங்க. அது ரொம்ப நேரம் லாங்கா அடிச்சா அது லவ் மீறி லஸ்ட்ங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. சோ அதுக்கு அந்த கிஸ் தான் அது கரெக்டான கிஸ் அப்படிங்கறத விஷயம். சொல்லுமா காசு ஒரு கிஸ் தான் சொன்னேன். இவங்க என்ன திருப்பி கேட்பாங்க கேள்வி. இங்க கேட்டுட்டு இருக்காங்க சார். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் சார். அங்க சார் கேளு. என்னது சார்? இந்து சாம்ராஜ்யமா சார்? அது ஒரு கற்பனை சார். ஆக்சுவலா அது இல்ல சார். ஆக்சுவலா இந்த படத்தோட அந்த புக்கு கதை வருதுல்ல சார், அது வந்து சிஜியில் எங்களுக்கே படம் இன்னைக்கு இப்போ ஃபைனல் பார்க்குறோன்னா 4 நாளுக்கு முன்னாடி தான் அந்த விஷுவலே வந்துச்சு. அப்போதான் அது என்னன்றதே எங்களுக்கே தெரியும். அதனால எல்லா சாம்ராஜ்யத்தை வச்சு பண்ணாங்க. இல்ல ஸ்டார் கேட்கறது அது என்னன்னா, அந்த 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 சேந்தனுங்கிற ஒரு இதுல குதிக்கிறார் இல்லையா, நெருப்புல குதிச்சா அவரும் இறந்து போறார் இல்லையா, அப்போ ஹக் பண்ணி முத்தமிட்டாங்க சார் ஒரு ஐடியா. நான் தான் சொன்னேனே சார். இல்ல சார், காதலை எதிர்க்கிற எல்லாரையுமே அந்த புக்கு சூஸ் பண்ணும். அவங்கள காதலை பத்தி அதுக்கு சொல்லும், காதல்ல அவங்களை விழ வைக்கும். அது எந்த சாம்ராஜ்யம் எந்த ஜாதி அப்படிங்கிறது கிடையாது சார். நம்ம அது ஏதோ போன ஜென்மோ இது இந்த ஜென்மோன்னு அப்படிதானே சார் காமிக்க. காதல் புரியல. இதெல்லாம் எங்க படத்துல எதுவுமே நாங்க அப்படி சொல்லலையே சார். அவருக்கு முன்னாடி இருந்த காதல் சார், பழைய காதல் வந்து சேராம போயிருச்சு. ஆமா அவங்க சேர்த்துக்கலையே சார். அவங்க இறக்க போறாங்க. இப்படி சார் இப்படி சொன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோவே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. எல்லா கதையும் நாங்களே சொல்லி உங்களுக்கு பதில் சொல்றதுல படம் பார்க்காம போயிட போறாங்க சார். யாரை காதலிச்சு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஹீரோவோட அப்பா சார். அது பழைய காதல், அதெல்லாம் மறந்துட்டாரு. அவங்க இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கல. இல்ல இது வந்து கம்ப்ளீட்டா சாரி இல்ல நீங்க
இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக கேட்குறீங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு வேலை. ஸோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த வேலைக்கு இந்த கதைக்கு இது நியாயமானதாக தேவைப்பட்டுச்சு, அதுக்காக அதை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கௌசல்யா தேவயானி யார் விரும்புறது, ஹீரோவா டைரக்டரா? இவர் தான் அந்த கமெண்ட் போடுறவர்னு நினைக்கிறேன். சார் தேவயானி மேம் கை தட்டி கொய்யா வாங்கும் போது பயங்கரமான ஃபேனு. அப்புறமா நதியேன்னு பிரபுதேவா சார் கூட ஆடும்போது கௌசல்யா மேமோட ஃபேனு. விரும்பிருக்கீங்கிற வார்த்தை தான் ஒரு மாதிரியா இருக்கு. காஸ்டிங் கரெக்டா இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. கேரக்டரோட வெற்றிலேயே ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் கூட இல்ல. ஆமா சார், அதான் இந்த படத்தோட பெரிய தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், ஸோ மச். ஏன்னா அதுதான் சார், ஒருத்தரை லவ் பண்ணும்போது ஒரு லாட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். ஆமா சார், ஏன்னா சார் அதுதான் ஸ்டார்டிங்லேருந்தே அதான் ஐடியாவாக இருந்துச்சு. ஏன்னா எண்டாவது டே நம்ம எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம படம் பண்ணுறோம். வெறுமனே யங்ஸ்டர்ஸோ இல்லை இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் டார்கெட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. டெஃபினட்டாக ஃபேமிலிக்கும் அந்த படம் கரெக்டாக அப்பீலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து கன்சர்னாகவே இருந்துச்சு. 1 மினிட் சார், சார் 1 மினிட் சார், 1 மினிட் சார். சார் பார்த்தேன். ஆ கரெக்ட், கரெக்ட். சார் அந்த மாதிரியான தாட் வரலாம் சார். ஆனா ஆக்சுவலா ஏதோ இங்கிலீஷ் படம்னு சொன்னீங்க ஜி. அவருக்கு தப்புன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இல்ல தலைவா, சி அவர் வந்துட்டு அவர் ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஹீரோ இல்லையா, அவர் வந்துட்டு காப்பாத்துறது கரெக்டா இருக்கும். ஒரு காதலே பிடிக்காம ஒரு சிங்கிள் பாயா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கப்பல் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாட்டான்னு அது என்னோட ரேடார்ல இல்லைல்ல. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நடக்குதுன்னா இல்லை. ஆனா கடைசியில் அவரை லவ் பண்ற அவரை பிடிச்ச பொண்ணு கிஸ் பண்ணும்போது அது இறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பதறா அப்படி. அப்போ மற்ற கிஸ்லாம் எதுவுமே நடந்தாலுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாப்புல. ஸோ அவர் ஒரு பேர்லேயுமே ஒரு காதலை பற்றி புரிஞ்சுக்கிறாரு. ஒரு நாய்க்குமே ஒரு நல்ல காதல் இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா ஒரு பழைய காதல் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி அந்த புக்கு இவரை சூஸ் பண்ணிச்சு, காதலை சொல்லி கொடுத்துச்சு, காதலை விழுந்தாரு, படம் முடிஞ்சிச்சு, நான் பேசின்னு இருக்கேன். வச்சுட்டேனா தலை அந்த 2வது லீடுக்கு கதை எழுதி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவரு வந்துட்டு ராஜாவா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் ஆனா ஜி அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி, நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. இந்த மாதிரி என்னை தடுத்து நிறுத்துங்க. எனக்கு தெரியலையே, நான் வெள்ளந்தியா பேசின்னு இருக்கேன் சார். நீங்க பாத்தீங்க, நீங்க தலை நான் என் கூட கார்ல உட்காருங்க, நம்ம பேசின்னு எங்கேயாவது போவோம். ஆமா தலைவா, அது பேசி முடிச்சிட்டாரு. பேசிட்டார். சார் அந்த டயலாக் சொல்லுங்க நான் தான். ஏன்னா இவரோட ஷார்ட் ஃபிலிம்ல வந்தது அது. சார் அப்படிலாம் கிடையாது சார். நான் பேசினேன். அது சொல்லுமா நீங்க சிரிச்சீங்களா இல்லையா சார்? நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி நான் ஒரு தடவை சொன்னேன். அதெல்லாம் இல்லை சார். காமெடினா யார் வேணாலும் கலாய்க்கலாம். அவரோட வேலை அதுதானே சார். ஆமா சார், நீ சாக போறேன்னு தான் நான் உன் கூட இல்ல. ஆனா நீ சாக போறேன்னு நானும் கூட சாடுறேங்கிறது அங்கே கதையா சொல்றீங்க. ஐயோ, நான் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க ஜி. நான் கதையை சொல்றேன்னா. தேங்க்யூ எல்லாருக்கும். நல்லபடியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.